ஒன்று தற்பெருமை, சீற்றம், காமவெறி, பேராசை, பெருந்தீனி விரும்பல், பொறாமை, சோம்பல். நீங்கள் மறந்தாலும் கவலைப்படாதீங்க, மனசுக்குள்ளே இருக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த தலையான பாவங்களுக்கு எதிரான புண்ணியங்கள் 7 இருக்கு. அதான் நமக்கு தேவை. இது முதல்ல நம்ம தெரிந்து கொண்டால்தான் அதற்கு நம்ம எதிராக இருக்கிற புண்ணியங்களில் வளரும் பொழுதுதான் இந்த தலையான பாவங்கள் இல்லாமல் போகும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ தற்பெருமைக்கு எதிரான நற்பண்பு என்னது? தாழ்ச்சி. ஆஹா, தாழ்ச்சி ஃபாதர். ஓகே. சீற்றத்திற்கு எதிரானது நற்பண்பு, சீற்றத்திற்கு பொறுமை. காமவெறி, கற்பு, பேராசை, தாராள குணம். இதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டீங்களோ? இருந்தால் தானே அதை சொல்றதுக்கு. தாராள குணம், பெருந்தீனி விரும்பல், அளவோடு உண்ணல், பொறாமை, பிறர் அன்பு, சோம்பல். அப்பாடா, பாதி பேருக்கு சுறுசுறுப்பு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இந்த நிமிடத்தில் இந்த கண்ணொளிப்பு ஜெபத்தில் முதல் இந்த அமர்வில் தற்பெருமையை பற்றி சிந்திக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். இயக்குனர் தந்தை இந்த நாட்கள் எல்லாம் இந்த தலைப்புகளில் சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நம்மை இன்னும் ஆண்டவருக்கு உரிய விதத்தில் நாம் வாழ்வதற்கு ஒரு அழைப்பு. பிரைஸ் தி லார்ட். தற்பெருமை இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ப்ரைடு. மலையாளத்தில் தெரியாது. அகங்காரம். தமிழ்ல இருக்கு ஃபாதர். தற்பெருமைக்கு வேற வார்த்தைகள்லாம் சொல்லுங்களேன். இல்லை, உங்க நம்மளை பார்த்துலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆணவம், அகங்காரம், தலகணம். தேங்க்யூ ஃபாதர். தலகணம் பிடிச்ச ஃபாதர் அப்படின்றாங்க. ஓகே, தலகணம். தலகணமா இருக்குன்னு அர்த்தம். கர்ப்பம், இரும்பலா, திமிரு. திமிரு, திமிருடா, திமிரு. இதெல்லாம் ஒரே பாவங்க. எத்தனை பேர்ல இருக்கு பாருங்க. இன்னும் 2 நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். அது சொல்லி உங்கள்கிட்ட எதுக்கு சொல்றீங்கன்னு அதீங்க. இன்னும் 2 வார்த்தை இருக்கு. பிகு பண்ணிக்கிறது ஃபாதர். பிகு 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 பண்றது. அடுத்து நான் இந்த பிரசங்கம் எப்படா வைக்கிறது நினைச்சேன், நீங்க வச்சா தூக்கம் வராதாட்டு இருக்கேன். அடுத்து சீற்றம். சீற்றம் இல்லப்பா, சீன், ஓவர் சீன் போடுறது. ஓவர் சீனு. அப்புறம் செருக்கு, தமிழ் வார்த்தை செருக்கு. இருமாப்பு, பிடிவாதம். அதுவும் தற்பெருமையா? ஒரு விதத்தில் ஆணவம், பிடிவாதம். போதும் போதும், நிறைய சொல்லிட்டீங்க. தற்புகழ்ச்சி. இது எல்லாம் இதற்கு வேறு மாறு வேடம் பிடித்த இந்த ஒரு தலையான பாவத்திற்கான மற்ற பெயர்கள். பிரைஸ் தி லார்ட். இதுல ஏதாவது ஒன்று இருக்கா? என்கிட்ட இல்லை ஃபாதர்னு சொன்னாவே பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு பாவத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு என்னன்னா, நான் ரொம்ப எளிமை ஃபாதர் அப்படின்னு சொன்னாவே அதுவே தற்புகழ்ச்சியில் வந்துடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இந்த தற்பெருமை அல்லது நம்ம இப்போ சொன்ன இந்த பேர் இருக்கு பாருங்க, இருமாப்பு, செருக்கு, ஆணவம், பிகு பண்ணிக்கிறது, சீன் போடுறது, என்ன வார்த்தை நீங்கள் பயன்படுத்துங்க. இப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பது இதுதான் மற்ற எல்லா பாவங்களுக்கும் நுழைவாயிலாக இருக்கிறது என்று போப் கிரெகரி அவர்கள் கூறுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த தலையான பாவங்களில் முதன்மையாக இருப்பது இந்த தற்பெருமை தான். செருக்கு, இருமாப்பு, ஆணவம், அகந்தை, நான் என்ற கர்வம், நான் மட்டும்தான், என்னை விட்டா வேற யாரும் செய்ய முடியாதுன்ற அந்த திமிரு. இது இருக்கிற இடத்தில் மற்ற பாவங்கள் அனைத்தும் வந்து சேரும். பாவங்கள் எல்லாம் உள்ளே வருவதற்கான மிகப்பெரிய நுழைவாயிலே இந்த தற்பெருமையும் இருமாப்பும் தான். பிரைஸ் தி லார்ட். இப்போ சொன்னதெல்லாம் பல பாவங்கள் இல்லை, ஒரே ஒன்று தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற ஒரு வார்த்தை சிம்பிளாக சொல்லணும்னா, எல்லாம் செய்யறதுக்கு நான் தான், என்னால் தான் முடியும், நான் தான் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க. அதாங்க நான் தான், நான் என்னுடையது, நான் நினைச்சா செய்வேன், என்னால் மட்டும்தான் முடியும், என்னை விட்டா வேற யாராலும் முடியாது
எல்லா செயலுக்குரிய கிரெடிட் நீ எடுத்துக்கிற பார், அதற்கு பெயர் தாங்க தற்பெருமை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், இது பார்க்கும்போது சும்மா சிம்பிளா தெரியுங்க. நம்ம உள்ளத்தில் தோன்றுகிற ஒரு எண்ணம் தான். ஆனால் இந்த எண்ணம் வெளிப்படையாக மற்றவர்களுக்கு எளிதாக புரியும். உள்ளத்தின் நிறைவே. ஒருத்தர் போற போக்கு, அந்த போக்கை பார்த்தாவே தெரியும். போறவங்க பெரிய ஆளு நினைப்பு, லாட் லபுக்கு தாசன் நினைப்பு. அவங்க பேசுற பேச்சு பார்த்தாவே தெரியும். அவர்கள் நடத்தை, பார்வை, சொற்கள், அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய பேச்சில் வார்த்தைகள், இவைகள் எல்லாம் எவ்வளவு தற்பெருமை பிடித்த அவர்கள் இல்லை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய நடத்தை, நம்முடைய சொற்களிலே இது தெளிவாக தெரியும் எவ்வளவு ஆணவம் நமக்குள் இருக்கிறது என்று. அதை கண்டுபிடிக்கிறோம். இப்பயும் நம்மளே அப்படி தான், ஃபாதர் எங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை ஃபாதர், ப்ளீஸ் ஃபாதர் எங்களை ஒன்றும் சொல்லாதீங்க, உங்கள்கிட்ட இல்லை, நம்ம எல்லார்கிட்டையும் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, 2-3 இறை வார்த்தையின் அடிப்படையில் தியானிக்கிறோம். நான் இதை பற்றி சிந்திக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 3:34 ஒரு இறைவார்த்தை, செருக்குற்றோரை இறைவன் இகழ்ச்சியோடு நோக்குவார். பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 3:34 பைபிள்ல இருந்து அப்படியே எடுத்து வச்சு வாசிங்க பார்க்கலாம். அப்பதான் அப்படியே அப்படி தாலாட்டு பாடுற மாதிரி இருக்குல்ல. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34வது இறைவார்த்தை, செருக்குற்றோரை அவர் இறைவன் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவருக்கோ கருணை காட்டுவார். இதை பற்றி படிக்கும் பொழுது அன்புக்குரியவர்களை, இறைவார்த்தையில் சிந்திக்கும் பொழுது ஒரு பாதியில முடிக்கல, செருக்கோட முடிப்பதில்லை. செருக்கு இருமாப்பு என்று பேசினால் அதற்கு எதிரான நற்பண்பை நல்ல தாழ்மையாக இரக்கம் கொள்ள அல்லது எளிமையானவர்களாக இருந்தால் என்ன பயன் என்றும் இறைவார்த்தை தெளிவாக எடுத்துரைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அந்த பகுதியிலே செருக்குற்றோரை இகழ்ச்சியுடன் நோக்குவார், செமிகோலன் போட்டுட்டு சென்டென்ஸ் முடியல, ஆனால் தாழ்நிலையில் உள்ளவருக்கோ கருணை காட்டுவார். அப்ப செருக்கோடு இருப்பவர்களை இறைவன் எப்படி பார்க்கிறாரா? நம்ம எல்லாம் தெரியும், நான் என்று ஆணவத்தில் இருக்கும் பொழுது இறைவன் நம்மை இகழ்ச்சியோடு பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். இதே இறைவார்த்தையை புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலும் பேதுரு எழுதிய திருமுகத்திலும் இதே வசனத்தை அப்படியே எடுத்து கோட் பண்ணி சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு 4:6 இருக்கு, நீங்க வாசிக்க தேவையில்லை, இதே தான் வசனம். செருக்குற்றோரை இவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவருக்கோ கருணை காட்டுவார். அதே மாதிரி 1 பேதுரு 5:5 இதே இறைவார்த்தை கூறி செருக்குற்றோரை இறைவன் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துவார் என்று, கருணை காட்டுவார் என்ற இந்த இறைவார்த்தை பாருங்களேன். பழைய ஏற்பாட்டில் இந்த இறைவார்த்தை புதிய ஏற்பாட்டில் மீண்டும் மீண்டும் திருத்தூதர்கள் எடுத்து பயன்படுத்துகிறார்கள் என்றால் செருக்குற்றோரை இறைவன் எப்படி பார்க்கிறார் என்று வெளிப்படையாகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல நீதிமொழிகள் 11:2 எடுங்களேன். நீதிமொழிகள் 11:2 இருமாப்பு வரும் முன்னே இகழ்ச்சி வரும் பின்னே. எப்ப இருமாப்பு வந்துச்சோ அப்ப வந்துச்சு இகழ்ச்சி என்று பொருள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 11:2 இருமாப்பு வரும் முன்னே. என்னைக்கு நாம இருமாப்போடு நான் என்ற ஆணவத்தோடு நிற்கிறோமோ அப்பொழுதே தெரியும் வாதிலின் படியில் அருகில் இகழ்ச்சி உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் தாழ்நிலையை பற்றி எல்லாம் பேசுவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னை மரியாள் இதற்கு நற்பண்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 51-52 இறை வார்த்தையில, உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார், வலியோரை அரியணையிலிருந்து தூக்கி எரிந்துள்ளார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பாருங்க, இதே இறை வார்த்தை அன்னை மரியாவின் பாடல்ல பாருங்களேன். உள்ளத்தில் செருக்கோடு பார்க்குற நான் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியுங்க. என்னங்க மனசுக்குள் நினைக்கிறோம், அவ்வளோதானே? இல்லை, இதுதான் மற்ற பாவங்களுக்கெல்லாம் தலையான பாவமாக இருக்கிறது. இந்த செருக்கு, ஆணவம், அகங்காரம் நமக்குள் வந்துருச்சுன்னு வைங்க, நம்மை பிறரை யாரையும் இறைவனையும் பொருட்படுத்தாமல் பிறரையும் பொருட்படுத்தாமல் நான் என்ற ஆணவத்தில் வாழும் பொழுது இகழ்ச்சியும் அடிவும் நமக்கு முன்பாக இருக்கிறது. இறைவன் பார்வையில் இறைவனுக்கு முன்னிலையில் தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் தாழ்மையோடு இருந்தார்கள் என்பதற்கு அன்னை மரியாவினுடைய பாடலும் வாழ்வும் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா,
இன்னும் 2 இறை வார்த்தை. நீதிமொழிகள் 16:18 எடுங்களேன். நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முந்தியது அகந்தை. யாராவது அகந்தையோட இருக்காங்கன்னா இந்த வசனத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. நாங்களே அப்படியே கல்யாணம் நடத்தணும் தெரியுமா, அப்படியே ஒரு 1000 பேர் வந்தாங்க, அப்படியே 1000 பவுன் நகை போட்டோம், அப்படியே எங்கள் தாத்தா காலத்திலலாம் ஒன்றுமே இல்லை, எங்கள் தாத்தா காலத்திலலாம் எப்படி இருந்தும் தெரியுமா, அப்படியா, இப்போதான் ஒன்றும் இல்லை, யூனோ. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. அதாவது இந்த இருமாப்பு என்கிற நோய்க்கு மருந்தே இல்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த நோய்க்கு மட்டும், அகந்தைக்கு மட்டும், இந்த ஆணவத்துக்கு மட்டும் மருந்தே இல்லையாம். பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 15:25 எடுத்து வாசிங்களேன். நம்மளாம் நினைச்சுக்கிறோம் எனக்கு ஒரு நோய் இல்லைன்னு. பாருங்க, இந்த நோய்க்கு மட்டும் மருந்து இல்லை. சீராக்கு 3:28 அந்த இருமாப்புக்கு வருவோம். இந்த நோய்க்கு மருந்து இல்லைன்னு சொன்ன, சீராக்கு 3:28 எடுத்து சீராக்கு 3:28. இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை, ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றி விட்டது. இருமாப்பு கொண்ட நோய்க்கு, இந்த நோய்க்கு மருந்தே இல்லை. தீமை எவ்வளவு காலமாக கர்வமும் ஆணவமும் நான் என்ற அகங்காரமும் அகந்தையும் வேட்டையாடுகிற பொழுது இந்த நோய்க்கு மருந்தே இல்லை. பிரைஸ் தி லார்ட். நம்மளாம் சொல்லுவேன், ஃபாதர் நான்லாம் என்ன தப்பு பண்ணிட்டேன் ஃபாதர், நான்லாம் ஒன்றும் இல்லை ஃபாதர், நானா ஃபாதர் எங்கள் வீட்டுக்கு, நான் இல்லைன்னா என் குடும்பமே இல்லை ஃபாதர், நான் இல்லைன்னா என் வீட்டுக்காரா, அவர் இல்லை வீட்டுக்கா, என் பிள்ளைங்களா, என் மாமியாரா, என் மாமனாரா, என் மனைவியா, யாருமே இல்லை ஃபாதர், நான் தான் ஃபாதர். இருமாப்பு நோய்க்கு மருந்தே இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோட சேர்ந்து இன்னொரு இறைவார்த்தை, நீதிமொழிகள் 15:25 எடுத்து வாசிங்களேன். இருமாப்புள்ளவர் வீட்டை ஆண்டவர் இடித்து தள்ளுவார், கைம்பெண்ணினது நிலத்தின் எல்லைகளை பாதுகாப்பார். பாருங்களேன், 2 எதிர்மறையான சிந்தனை. ஒன்று, இருமாப்புள்ளவர் வீட்டை ஆண்டவரே இடித்து தள்ளுவாராம், இகழ்ச்சிக்கு உள்ளாக்குவார், அந்த நோய்க்கு மருந்து இல்லை, அழிவது திண்ணம், அவர்கள் நிச்சயம் அழிந்து போவார்கள் என்று சொல்லி இறைவார்த்தை சொல்கிற பொழுது, கைம்பெண்ணின் நிலத்தினை ஆண்டவர் அந்த எல்லைகளை பாதுகாப்பார். கைம்பெண் என்றால் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனக்கு ஆதரவாக வேறு யாரும் இல்லை, இறைவன் மட்டும்தான் எனக்கு ஆதரவு என்று நினைக்கிறவர்கள். இது நிலத்தை கூட, நிலத்தின் எல்லைகளை கூட ஆண்டவர் பாதுகாப்பார். பிரைஸ் தி லார்ட். அதனால் அன்புக்குரியவர்களே, இந்த மாலை பொழுதில், இந்த இரவு நேரத்தில் நம்ம சிந்திக்கிறது இந்த ஒரு வார்த்தை, என்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? வெளியே பார்த்தா நம்ம எல்லாம் நல்லவங்க. நான் இந்த டாபிக் எடுக்க போகிறேன்னொடனே ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, ஃபாதர் உங்களுக்கு இதுக்கும் பொருத்தமே இல்லையே ஃபாதர். கரெக்டு தான், தேங்க்யூ. ஆனால் மனசுக்குள்ளே எவ்வளவு தற்பெருமை வைத்திருக்கிறோம், எவ்வளவு நான் என்ற ஒரு எண்ணங்கள் மனதுக்குள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நம்ம அதே மாதிரி தான், நம்ம எல்லாரும் மற்றவங்க சொல்லும் போது நமக்கு சந்தோஷம், ஆனால் நமக்குள் இந்த எண்ணம் எவ்வளவு காலமாக வேரூன்றி இருக்கிறது கண்டுபிடிக்கணும். அன்புக்குரியவர்களே, இந்த இருமாப்பு அல்லது செருக்கு எந்த வார்த்தைனா பயன்படுத்துங்க, இந்த தற்பெருமை, இவை 2 நிலைகளில் பார்க்கலாம். விவிலியத்தின் அடிப்படையில் 2 நிலைகளில். ஒன்று, இதுதாங்க ரொம்ப நமக்கு அதிகம், ஆன்மீக இருமாப்பு, ஸ்பிரிச்சுவல் பிரைட். இன்னொன்று மெட்டீரியல் பிரைட். என்னங்க ஸ்பிரிச்சுவல் பிரைட்? ஸ்பிரிச்சுவல் பிரைட்னா ஆண்டவருக்கு அவ்வளோதான், நான் தான் எல்லாம், ஆன்மீகனா நான் தான். இது ஏதோ பணக்காரங்கிட்ட ஏழைகிட்ட இல்லைங்க, எல்லார்ட்டையும் இருக்குங்க. வானதூதர்களிடம் இருமாப்பு இருந்ததா? என்ன மாப்பு அது? வானதூதர்கிட்ட நீ பெருசா நான் பெருசான்னு இருந்துச்சா? என்னங்க, யாரு அவரு? லூசிபருக்கு இருமாப்பு இருந்துச்சு, இல்லாட்டி ஒழுங்கா அவ்வளோ அழகானவர், விடிவெள்ளியாக விண்மீனாக கருதப்பட்டவர், அவரையும் கீழே தூக்கி போட்டது இந்த ஆணவம் தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அரசனுக்கு இருமாப்பு இருந்தது, படித்தவனுக்கு இருமாப்பு இருந்தது, பாமர மனிதனுக்கு, உலகத்தில் உள்ள எல்லா நபர்களுக்கும். நீங்களாம் பாருங்களேன், குழந்தைங்களாம் பேசுறது கேட்டு பாரு, அவ்வளோதான். அதே கொஞ்சம் இளைஞர்கள் அல்லது இந்த டீனேஜ் ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் பேசுகிற பேச்சு பாருங்க. அப்பா அம்மா நம்மளை பார்த்து எப்படி பேசுகிறாங்க, நான் இல்லைன்னா நீ இல்லை தெரியுமா, யார் அம்மாவை பார்த்து.
பேசாதவன் வேலையை பார்த்துட்டு போ, அவ்வளோதான், இல்லைன்னா இல்லாமல் பண்ணிடுவேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம பிள்ளைங்கிட்ட இல்லை, இருமாப்பெல்லாம் இல்லை, தற்பெருமெல்லாம் இல்லை, மிரட்டல்லாம் இல்லை. குடும்பத்தில் கணவன் மனைவியிடம், மாமியார் மருமகளிடம் இல்லவே இல்லை ஃபாதர். எல்லா நிலைகளிலும் யார் பெரியவர், நீயா நானா என்ற போட்டி இது மனதிற்குள் பல நிலைகளில் இருக்கிறது. ஆன்மீக வாழ்விலும் இது இருக்கிறது. இரண்டு இறைவார்த்தையின் அடிப்படையில் சிந்திப்போம். ஜெபம் செய்யறதுல நான் பெருசா நீ பெருசா, இறை அனுபவத்தில் நான் பெரியவனா நீ பெரியவளா, இறைவன் நான் எப்படி துதிப்பதில் நீ பெரியவனா நான் பெரியவனா, எல்லா நிலைகளிலும் இந்த இருமாப்பு என்கிற பேய் மனதிற்குள் வந்தது என்றால் உன் ஆன்மீக வாழ்வு தளர்ந்து போயிடும், பாதாளத்தில் போய் பதிக்கப்படுவாய். பிரைஸ் தி லார்ட். இரண்டு எடுத்துக்காட்டுகள் ஆன்மீக வாழ்வில் இருமாப்புக்கு, இரண்டு எடுத்துக்காட்டு எடுத்து வாசிப்போம். ஏசாயா இறைவாக்கினர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை இறைவார்த்தை. நீங்கள் சொன்ன அந்த லூசிபர் பற்றியே தான் கரெக்டாக சொல்கிறீங்கல்ல. வானதூதருக்கே இருமாப்பு இருந்துச்சான், தற்பெருமை இருந்துச்சுன்னா நமக்குலாம் இருக்காத பதர். எடுங்க அது பாருங்க, அந்த தலைப்பு பாருங்க, பாபிலோனிய அரசன் மீது விசைப்பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் ஏசாயா இறைவாக்கினர் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 11 முதல்ல இறைவார்த்தை. அந்த பகுதியில் முதன்மை வானதூதரின், இந்த வானதூதர்களின் தலைவனாக இருந்த லூசிபரின் வீழ்ச்சியை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த வானதூதர் எப்படி அழிவதற்கு, the fall of the Lucifer, இது எப்படி நடப்பதற்கு காரணம் என்ன? 11வது வசனம் உரத்த குரலில் வாசிங்களேன். உன் இருமாப்பும் உன் வீணைகளின் இசையொலியும் பாதாளம் வரை தாழ்த்தப்பட்டன. பாருங்க, உன் இருமாப்பும் உன் வீணைகளின் இசையொலியும், நான் எனது என்ற அந்த கர்வம் என்னாச்சா, பாதாளம் வரை உன்னை கொண்டு போய் தாழ்த்தியது. தொடர்ந்து புழுக்கள் உனக்கு கீழ் படுக்கையாகும். நீ ரொம்ப ஆணவத்தோடு இருந்த, வானகத்தில் மேலே இருந்த, உனக்கு புழுக்கள் தான் இனிமேல் படுக்கை, பூச்சிகள் உன் போர்வையாகும். பாதாளத்தில் ஒன்றுமில்லாமல் நீ அடிமட்டத்திற்கு தள்ளப்படுவாய். பாருங்க, அந்த வானதூதரை பற்றி 12வது வசனம், வைகரை புதல்வனாகிய விடிவெள்ளியே. பாருங்க, அவ்வளவுக்கு மேன்மையான பதவியில் இருந்தான், அவ்வளவுக்கு மேன்மையான பதவி இந்த வானதூதருக்கு கொடுக்கப்பட்டதாம். வைகரை புதல்வனாகிய விடிவெள்ளியே, வானத்தில் இருந்து நீ வீழ்ந்தாயே, மக்களினங்களை வலிமை குன்றச் செய்தவனே, வெட்டப்பட்டு தரையில் விழுந்தாயே. பாருங்க, அவன் செய்த பாவம், இந்த வானதூதர் செய்த பாவம் என்னது? 13வது வசனத்தில், நான் விண்ணுலகிற்கு ஏறி செல்வேன், இறைவனுடைய விண்மீன்களுக்கு மேலாக உயரத்தில் என் அரியணையை ஏற்படுத்துவேன், வடபுறத்து எல்லை பகுதியில் உள்ள பேரவை மலைமேல் வீற்றிருப்பேன், மேக திரளின் மேல் ஏறி உன்னதருக்கு ஒப்பாவேன் என்று உன் உள்ளத்தில் உரைத்தாயே. மனசில் தான் நினைச்சது, கவனிக்கணும். இது ஏதோ வானதூதரை பற்றி பேச நினைக்காதீங்க, நம்ம மனசில் நினைக்கிறோம் பாருங்க. நான் விண்ணகத்துக்கு ஏறி சொல்வேன், எனக்கெல்லாம் நாலாம் ஃபஸ்ட்டு சீட்டு எவனில் எனக்கு தான், பரலோகம் தான் எனக்கு. இறைவனுடைய விண்மீன்களுக்கு மேலாக உயரத்தில் என் அரியணையை ஏற்படுத்துவேன், மேகத்தின் மேல் உன்னதருக்கு ஒப்பாவேன். பாருங்க, தன்னையே இறைவனுக்கு ஒப்பாக, இறைவனுக்கு மேலாக, எல்லா வானதூதர்களுக்கு மேலாக பெரிய இடத்தில் நான் தான் என்ற அந்த கர்வம் வருகிற பொழுது அங்கிருந்து பாதாளம் வரை வானதூதராக இருந்தவர் கீழே அனுப்பப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்க, பங்கு பேரவையில் நான் என்றும் உறுப்பினராக இருப்பேன், அன்பிய பொறுப்பாளர். ஒரு குழியில் ஒரு கால் வச்சாலும் இன்னொரு குழி அன்பிய பொறுப்பாளர்லேயே இருப்பேன். வேணா என் பேரை வச்சுக்கிட்டு என் பேரனோ பேத்தியோ இருக்கட்டும், ஆனால் தலைவர் திமிங்கலம் தானங்க, எப்பயும் நம்ம தான். எல்லா இடத்துக்கும் மரியாதை சேனை இந்த சேலையை எடுத்து போட்டு இந்த ஒரு எடுத்து இப்படி கட்டி இப்படி பிடிச்சிட்டு நம்ம போகலன்னா, மரியாதை சேனை எப்படி மாதா இருந்தாங்களோ இல்லையோ தெரியாது, நான் தான் என் பங்குக்கு மாதா. பிரைஸ் தி லார்ட். அப்படிலாம் பெருமையாக சொல்லணும்னு எனக்கு ஆசை இல்லை. வீட்டில் நிறைய வேலை இருக்கு, எவ்வளவு பிரச்சனை இருக்கு, சுகர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, இருந்தாலும் பங்கு மரியாதை சேனை நடக்காமல் இருக்க முடியுமா? சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா உங்களை பற்றியே சொல்கிற மாதிரி இல்லை. Praise the Lord. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு தலைமை பொறுப்பு ஆன்மீக வாழ்க்கையில் கிடைக்கட்டும். யார் லீடர்? நான் எதுவும் பேசலை, நானும் ஒரு தியான இல்லத்தில் இருக்கேன். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம். Praise the Lord. அதனால் அன்புக்குரியவர்களே,
இந்த விடிவெள்ளி விண்மீனை பற்றி திருவெளிபாடு புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய விண்மீனின் வீழ்ச்சி, அதை பற்றி அதிகமாக நம்ம சொல்ல ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கிறேன். பெரிய விண்மீனின் வீழ்ச்சி பற்றி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. திருவெளிபாடு 9:1 அந்த விண்மீன் எங்க வந்து விழுந்தது, அதாவது அந்த வானதூதரை பற்றி தான். நீலத்தின் மீது விழுந்து கிடந்த விண்மீன் படுகுழியின் வாயிலின் திறவுகோல் அதற்கு கொடுக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால முதல் சிந்தனை, அன்புக்குரியவர்களே, ஆன்மீக வாழ்வில் அகங்காரத்தோடு வாழ்ந்தோம் என்றால் படுகுழியின் திறவுகோல் உனக்கு இறைவன் பரிசாக கொடுப்பார். இங்கு ஆலயத்தின் திறவுகோலும் இங்கு லீடரும் எல்லாமே இருப்ப. உனக்கு பொறுப்புகள் வேண்டாம் என்றல்ல, எந்த மனநிலையில் நாம் வாழ்கிறோம், இந்த பொறுப்புகளை கையாளுகிறோம் என்பதை குறித்து தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதில் இருந்த எப்படி இன்னொரு எடுத்துக்காட்டு, ஆன்மீக வாழ்வின் இருமாப்போடு வாழ்வதற்கு எடுத்துக்காட்டு. லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரத்தில் 9 முதல் 14 இறை வார்த்தை இயேசுவே சொல்ற ஒரு எடுத்துக்காட்டு. லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 9 முதல்ல, தாங்கள் நேர்மையாளர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு சொன்ன உண்மை. பாருங்க, இந்த வார்த்தை முக்கியம். என்ன அர்த்தம்? நாங்கள் நேர்மையாளர், நாங்களாம் நல்லவங்க ஃபாதர். ஆக்சுவலி நாங்கள் பல தலைமுறையாக எத்தனை வருஷமாக நாங்கள் வந்து மினிஸ்ட்ரி பண்ணுறோம் தெரியுமா ஃபாதர்? நேற்று அவ்வளோ மாதிரி இல்லை. தாங்கள் நேர்மையாளர்கள் என்று எண்ணி மற்றவரை ஒப்பிட்டு இகழ்ந்து பேசுகிறவர்களுக்காக இந்த உவமை சொன்னார். உவமை நமக்கு தெரியுங்க. 2 பேர் கோவிலுக்கு போகிறாங்க. ஆளுக்குள்ள வெளியேன்னு சொன்னால் சண்டை வந்துடும், வேண்டாம். கோவிலுக்குள்ள பரிசேயன் உள்ளே போய் அமர்ந்து கொள்கிறான். வெளியே யாரு? ஆயக்காரன்ற பழைய வார்த்தை, வரி தண்டுபவர் வெளியே நிற்கிறார். இந்த பரிசேயருடைய மனப்பான்மை மட்டும் எப்படின்னு பாருங்களேன். பாருங்க, அவன் சொல்றதே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது உரிமையோட கடவுளை கூப்பிடுறான். கடவுளே, அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறது அப்படிதான். 11வது வசனத்தில் இருக்கு, கடவுளே நான் பாருங்க இந்த கொள்ளையரை போல, இங்க இல்லப்பா, அந்த கொள்ளையரை போல, அடுத்து நேர்மையற்றவரை போல, இந்த விபச்சாரரை போல, இவங்கள மாதிரிலாம் இல்லை. அது மட்டும் இல்லை, நைட் விஜுவலுக்கு வந்துக்கிற இந்த மக்களை மாதிரியும் நான் இல்லை. அவர் சொல்றது பாருங்களேன், ஒப்பிட்டு பார்க்கிறார். அதான் ஆண்டவர் முன்னாடி சொன்னார், நான் நீ நேர்மையாளர் நினைத்து உன்னை மற்றவரோடு இகழ்ந்து பேசுற இந்த ஒரு அதற்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அவன் சொல்ற மாதிரி, கடவுளே நான் அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, அவனை மாதிரி இல்லை, வெளியே நிற்கிறான் பார், இங்கே கூட நைட்டு வந்து அந்த மூலையில் எங்கே போகிறான் சும்மா சுற்றுறான் பார், அவனை மாதிரி நான் இல்லை ஆண்டவரே. அடுத்து பாருங்களேன், நான் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு போகிறேன், நைட்டு விஜலுக்கு மிஸ் பண்ணுறதில்ல, 3 மாதத்துக்கு ஒரு முறை தியானத்துக்கு போகிறேன், மாதம் பாவசங்கீதனம் செய்கிறேன். வேற என்னங்க செய்கிறீங்க? தினமும் இறைவார்த்தை வாசிக்கிறீங்க. அப்புறம் என்னங்க செய்கிறீங்க? ஜபமாலை 1க்கு 3 30 மணி ஜபமாலை சொல்கிறேன். அடுத்து என்னங்க? ரோமை திருப்பலியில் கலந்து கொள்கிறேன், கோவாவுக்கு போய் வருகிறேன், எருசலேமிற்கும் போவேன், நான் எல்லாம் செய்கிறேன் ஆண்டவரே. இதுதான் அவனுடைய ஜெபமாக இருந்தது. ஆனால் இந்த வரி தண்டுபவர் எப்படி ஜெபம் பண்றார் பாருங்களேன், தொலைவில் நின்று கொண்டு. வானத்தை கூட வானம் என்றால் கிரீக் மொழியில் ஊரானோஸ் அப்படின்வாங்க, தூக்கம் போகிறதுக்காக சொன்னேன். வானம் என்றால் இறைவனை பார்க்கின்ற இடம் என்று பொருள். வானத்தை கூட அன்னார்ந்து பார்க்காமல், கடவுளே அப்படிலாம் நீ சொல்ல, தொலைவில் நின்று கொண்டு வானத்தை கூட இறைவன் வசிக்கின்ற இடத்தை கூட அன்னார்ந்து பார்க்க முடியாமல் மார்பில் அடித்துக்கொண்டு, பரிகாரத்தின் அடையாளம் மார்பில் அடித்துக்கொண்டு, கடவுளே பாவியாகி என் மேல் இரக்கமாயிரும் என்று கர்வம் அல்ல, ஆணவம் அல்ல, தாழ்ச்சியோடு ஜெபித்தார். அன்புக்குரியவர்களே, இறைவார்த்தை சொல்லுது, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராக வீடு திரும்பினார் என்று இயேசு ஆண்டவர் சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்மை தாமே உயர்த்துபவர் தாழ்த்த பெறுவர். அந்த பகுதியில் முடிகிறது அப்படிதான் பாருங்க. தம்மை தாமே உயர்த்துபவர் தாழ்த்த பெறுவார், தம்மை தாமே தாழ்த்துபவர் உயர்த்த பெறுவார். மத்தேயு 23:12 இதே வார்த்தை ஆண்டவர் சொல்வார், தம்மை தாமே உயர்த்துபவர் தாழ்த்தப்படுவார். ஆன்மீக வாழ்க்கையில் எப்பொழுது நாம் நினைக்கிறோமோ, நான் தான் எனக்கு எல்லாம் தெரியும், இனிமேல் நான் பாவத்தில் விழமாட்டேன், இனிமேல் நான் எப்படி இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கடவுள்கிட்ட அப்படியே அருள்லேயே வாழ எனக்கு தெரியும்,
இனிமேல் நான் பிரச்சனையில் மாட்ட மாட்டேன், இனிமேல் நான் எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன், இனிமேல் நான் தான் கடவுளே நினைச்சாலே ஒன்றும் பண்ண முடியாது நினைக்கிறேன் பாருங்க. ஆன்மீக வாழ்க்கையில் இருமாப்பு இது நம்மை அப்படியே சாய்த்து போடும். அதனால் அன்புக்குரியவர்களே, ஆன்மீக வாழ்க்கையில் வளரும் பொழுது எப்பொழுதும் ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுகிற, ஆண்டவர் இல்லாமல் எனக்கு ஒன்றும் இல்லை, அவர் தராமல் என்னிடம் ஒன்றும் இல்லை என்ற இந்த ஒரு மனப்பான்மை வேண்டும். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை எடுத்து வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 4:7. நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார்? உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவை தானே. பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன் மக்கு பிள்ளையே? நீ மற்றவங்களோட எப்படி உயர்ந்தவர்களாக மாறிட்ட? கடவுள் கொடுக்காம என்ன உங்ககிட்ட இருக்கு? கடவுள் கொடுக்காம ஒன்றும் உங்ககிட்ட இல்லை, எல்லாம் அவர் தானமாக பிச்சையாக கொடுத்து இருக்கிற பொழுது. கொடைக்கு இன்னொரு வார்த்தை பிச்சைனுங்க அர்த்தம். கிராச்சுவிசஸ் கிஃப்ட்னு வாங்க அப்படின்னு என்ன தெரியுங்களா? கிஃப்ட்ன்றது நாம் எதிர்பார்க்காமல் இருக்கிற பொழுது நமக்கு ஒருவர் தருவது தான் கொடை. அப்போ இறைவன் அனைத்தையும், உயிரையும் உறவுகளையும் அனைத்தையும் உனக்கு பரிசாக கொடுத்து, விசுவாசத்தையும் அவர் ஊட்டி வளர்த்து, பாதுகாப்பை கொடுத்து, எல்லா நிலைகளிலும் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிற பொழுது நீ உனது ஆன்மீக வாழ்வை நினைத்து எப்படி இருமாப்பு கொள்ளலாம்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆன்மீக வாழ்க்கையில் இருமாப்புள்ள போல என்ன தெரியுமா அர்த்தம்? ஆண்டவரே இல்லாமல் நான் ஆண்டவரை பின்பற்ற முடியும்னு நினைக்கிற அர்த்தம். கடவுளே இல்லாமல் நான் கடவுளை பின்பற்றிடுவேன், கடவுளே இல்லாமல் நான் பாவம் செய்யாமல் இருப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. அதே பகுதியில் கொஞ்சம் மேலே வாசித்து பாருங்களேன். ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள், இருமாப்பு கொள்ளாதீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கூடும் உம்மால் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எல்லாம் கூடும் உன்னால் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆன்மீக வாழ்க்கையில் ஏதாவது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டால் இறைவன் நமக்கு தந்த கொடை என்று ஏற்றுக்கொள்வோம். அவர் கொடுத்ததல்லாமல் நம்மிடம் ஒன்றும் இல்லை. நாம் சம்பாதித்ததெல்லாம் நம்முடைய பாவங்கள் மட்டும்தான். நாம் ஏதாவது நிலையில் உயர்ந்திருக்கிறோம் என்று நினைத்தால் இறைவன் கொடுத்த கொடை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அன்புக்குரியவர்களே, ஆன்மீக வாழ்க்கையில் இருமாப்பை பற்றி சிந்தித்தோம். இனிமேல் உலக அளவிலும் இருமாப்பு இருக்கிறது. என்னென்ன நிலைகள்ல? நம்முடைய செல்வாக்கை, பலத்தை, திறமையை, பதவியை, பணத்தை, அழகை நினைத்து இருமாப்பு கொள்வது. என்கிட்ட எல்லாம் இருக்கு, என்கிட்ட பெரிய வீடு இருக்கு, எனக்கு நல்ல சம்பளம் இருக்கு, எனக்கு என்ன நல்ல குடும்பம் இருக்கு, எனக்கு சொத்து சுகம் இருக்கு, எனக்கு என்ன குறை? ஏதோ பணக்கார சொன்னா பாருங்க, எனக்கு எல்லாமே இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்? இருக்கிற வீடை இடிச்சிட்டு இதை விட பெருசா ஒன்று கட்டுவேன், கட்டிட்டு நானும் நல்லா என் மனசுக்கிட்ட சொல்லுவேன், மனசே டேய் மனுஷா நீ நல்லா சாப்பிடு, தூங்கு, ஜாலியாக இரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி என் மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்லுவார்? இன்னைக்கு நைட்டே வரேன், நமக்கு பரவாயில்ல தூங்காமல் இருக்கிறோம், இன்னைக்கு நைட்டுனா நாளைக்கு நைட்டு நமக்கு. யாராவது தூங்கிட்டீங்களா? அது இன்றைக்கே நைட் ஆயிரும். பை த பை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இன்னைக்கு நைட்டே வந்து உங்கள்கிட்ட தூக்கிட்டுனா என்னடா பண்ணுவேன்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், நிலையில்லாத இந்த உலகில் எவற்றையெல்லாம் நிலையானவைகள் என்று நினைத்து யாருக்கும் தராமல் எல்லா பெருமையும் நமக்கென நினைத்து தற்பெருமையோடும் ஆணவத்தோடும் வாழ்ந்து, யாருங்க அப்படி வாழ்ந்து இந்த உலகத்தில் அப்படியே இருக்கிறவங்க யாராவது இருக்காங்களா? இல்லை. ஆனால் இருந்தாலும் இந்த தற்பெருமையும் நான் என்ற கர்வமும் நம்மை விட்டு போன பாடே இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
2 எடுத்துக்காட்டு எடுத்து வச்சுக்காங்க. உலக போக்கில் வாழ்ந்து தற்பெருமையில் இருமாப்பில் வாழ்ந்தால் என்ன நடக்கும்? தொடக்க நூல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 9 இறைவார்த்தை. தொடக்க நூல் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 9 இறைவார்த்தை. நான் என்னை பற்றி பைபிளில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச பொழுது இந்த பகுதி தான் படித்தேன். இதில் என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்கிறேன். பாபேல் கோபுரம் என்பது தலைப்பு. இங்கே என்ன நடக்குது? மக்கள் சமவெளியில் போய் அங்கே தங்குகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்ன மயக்கமா? இல்லை, பாபா. மக்கள் சமவெளியில் போய் தங்குறாங்க. என்ன நடக்குது பாருங்க. மனிதர்கள் தங்கள் திறமையின் மீதும் செல்வாக்கின் மீதும் பலத்தின் மீதும் அவர்கள் நம்பிக்கை வைக்கிற பொழுது, தற்பெருமை கொள்கிற பொழுது என்ன நடக்கும்? அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பாபேல் கோபுரம். பாருங்க, அந்த பகுதியில் 1 முதல் 4 அந்த இறைவார்த்தையில் நீங்க வாசித்து பாருங்க. ஒரு இடத்தில் கூட கடவுள் என்றோ ஆண்டவர் என்றோ குறிப்பிடவே இல்லை. அவங்க எல்லாம் என்ன செய்றாங்க? நாம் பாருங்க, மக்கள் கிழக்கில் இருந்து புறப்பட்டு 2வது வசனம், சீனார்னு சொல்லுவாங்க, நாட்டின் சமவெளி ஒன்றை கண்டு அங்கே குடியேறினர். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள் நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாக சுடுவோம் என்றனர். அவர்கள் செங்கல்லை கல்லாகவும் கீழே காரையாகவும் பயன்படுத்தினர். பின்பு அவர்கள், வாருங்கள் உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர். இங்கே ஏதாவது கடவுளுடைய வார்த்தை இருக்கா? இவங்க பிளான்ல கடவுள் இருக்கிறாரா? இவங்க டைலாக்ல கடவுள் இருக்கிறாரா? இவங்க பெரிய இன்ஜினியர் தெரிஞ்சவங்க, படித்தவங்க, இன்ஜினியர்ஸ், பெரிய பெரிய கட்டடங்களை கட்டுவதற்கு திறமை வாய்ந்தவர்கள், எல்லா செல்வாக்கும் படைத்தவர்கள். இறைவன் இவர்களுக்கு, அதாவது மூதாதையர்கள் நாடோடிகளாக இருந்தார்கள். அவர்கள் இடையர்களாகவும் கால்நடைகளை மேய்ப்பவர்களாகவும் இறைவனில் மட்டும் நம்பிக்கை வைத்து அவர்கள் இறைவனை மட்டுமே நம்பி அவர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை. அப்படி இருக்கிற பொழுது இறைவனை மறந்து சமவெளியில், அதாவது வீடு கட்டுறதோ கோபுரம் கட்டுறதோ சிட்டி கட்டுறதோ பற்றியே பேசல. இவர்கள் சொல்கின்ற அந்த வார்த்தையில் பாருங்களேன், நாம் செங்கற்கள் அறுப்போம், வாருங்கள் let us make bricks, நாமெல்லாம் ஒன்றா சேர்ந்து செய்வோம். நாம் சிதறண்டு போகாதபடி இறைவனே நினைத்தாலும் நம்மை சிதறடிக்க முடியாத அளவிற்கு கோபுரத்தையும் நகரையும் கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம். பைபிளில் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் மனுஷன் சொல்றான், நமது பெயரை நாமே நிலைநாட்டுவோம் என்று. பைபிளில் வேற ஒரு இடத்திலையும், மற்ற இடத்துலலாம் இறைவன் சொல்வார், நான் எனது பெயரை நிலைநாட்டுவேன். அல்லது அரசர்கள், இறைவனுக்கு நிகராக விவிலியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அரசர்கள் சொல்வார்கள், எனது பெயரை நிலைநாட்டுவேன். அது அர்த்தம் என்னன்னா, இறைவனுக்கு பிரதிநிதியாக இருக்கிற அரசன் இறைவனது பெயரை நிலைநாட்டுவதனுடைய அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேசுறீங்க ஃபாதர், இப்படிலாம் பேசாதீங்க ஃபாதர். ஆனால் ஒரே இடத்துல மனுஷன் சொல்ற ஒரே ஒரு இடங்க என்ன தெரியும்? இந்த இடத்துல மட்டும் தான் சொல்றான், நம்ம பெயரை நம்ம காப்பாற்றிக்கணும். எவன் நினைச்சாலும் நம்மளை யாரும் ஒன்றும் செய்யக்கூடாது. சிசிடிவி கேமராவை, கரண்ட் அடிக்கிற, எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற வேலியை போடு, பீரோவுக்கு 10 பூட்டை போடு, எல்லாத்தையும் உள்ள தூக்கி வை, யார் என்ன செஞ்சிட முடியும்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர்கள் திறமையில், அவருடைய கலையில், அவருடைய செல்வாக்கில், அவர்களுடைய பாதுகாப்பில் அவர்கள் நம்பினார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்லேயே பாருங்க, ஒரு சிலர் நம்மளே கூட யோசித்து பாருங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கு, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துக்கலாம். எவ்வளவு, எப்படி கண் முன்னாடி எத்தனையோ குடும்பங்கள், நபர்களை பார்க்குறோம். எல்லாம் நம்ம கண்ட்ரோல் இருக்கு, யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஐ ஹாவ் மை ஓன் இன்ஃப்ளூயன்ஸ், எனக்கு தெரியும் எப்படி இதை நடத்தி செல்ல வேண்டும் என்று. வாழ்க்கையே இவர்கள் நடத்தி செல்வது போல வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ நபர்கள் கண்முன்பாக உதாரணங்களாக இருக்கிறார்கள். நினைச்சதை சாதிக்கிறேன், நினைச்சபடி வாழ்வை என்று நினைத்து வாழ்கின்ற வாழ்க்கை இந்த பாபேல் கோபுரத்தை போன்ற அந்த மனிதர்களை போன்ற வாழ்க்கைக்கு உதாரணம். அவங்க பாருங்க, வானளாவிய கோபுரம் ஒன்று கட்டுவோம். பழைய ஏற்பாட்டில் வானளாவிய, வானம் என்றால் அதுக்கு 2 அர்த்தங்க. எபிரேய மொழியில் வானம் என்பதற்கு ஷமாயும் என்று கூறுவார்கள். ஷமாயும் என்றால் 2 அர்த்தம், ஒன்று வானம், இன்னொன்று விண்ணகம் என்று பொருள். மனிதன் வாழ்வதற்கு இடம் இந்த பூமி. இறைவன் மனிதர்களுக்கு கொடுத்தது. பழைய ஏற்பாட்டில் நாம் சிந்திக்கும் பொழுது மனிதர்கள் வாழ்வதற்கு இந்த இடத்திற்கு எர்த் அல்லது வேர்ல்டு அல்லது நிலம் என்று சொல்வதற்கு ஹேரஸ் என்று சொல்வார்கள். அப்ப இந்த நிலம் தான் மனிதர்களுக்கு, மனிதன் வாழ வேண்டிய இடம் இது. இறைவன் வசிக்கின்ற இடம் விண்ணகம்.
ஷமாயிம். ஆனால் மனித ஆசையை பாருங்களேன், நான் கோபுரம் கட்டி வானத்தில், இந்த பூமி எனக்கு பத்தல, நான் போய் வானத்தில் வீடு கட்ட போறேன். நீ என்ன கடவுள் எனக்கு வீடு தரது? நானே நமது பெயரை விண்ணகம் வரை எடுத்து சொல்ல போறேன். வானலாவிய கோபுரம் வானத்தை தொடும் அளவிற்கு இல்லை, விண்ணகத்தை தொடும் அளவிற்கு எனக்கு டெக்னாலஜி தெரியும், எனக்கு ஏஐ தெரியும், எனக்கு லொட்டுலொசுக்கு தெரியும், எனக்கு அவன் தெரியும், எனக்கு எம்எல்ஏ தெரியும், மந்திரி தெரியும், எனக்கு பிரைஸ் தி லார்ட் யார் யாரையோ தெரியும். ஆனால் நீ இருந்தா தானே நீ போயிருவியே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வானலாவிய வானத்தை தொடும் அளவிற்கு, விண்ணகத்தை தொடும் அளவிற்கு கோபுரம் கட்டுறேன். இறைவன் இல்லாமல் திட்டங்களை தீட்டுகிற வாழ்க்கை, இறைவன் இல்லாமல் நம்முடைய விருப்பத்தை நம்முடைய சிந்தனைக்கு ஏற்ப முடிவெடுக்கிற தருணங்கள் என்னாச்சு பாருங்க. 5வது வசனம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சர்காஸ்டிக் வேர்ட், நகைச்சுவையோடு நையாண்டித்தனமாக ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 5வது வசனம், மானிடர் கட்டிக்கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர், எங்க வானலாவிய கோபுரம் கட்டுறான், ஆண்டவர் என்ன செய்யறாரு? அது ஆண்டவருக்கு பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, திலூண்டு லொட்டு லொசுக்கு திலூண்டு கொட்டிய திலூண்டு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்டுற வானலாவிய கோபுரத்தை பார்க்கறதுக்கு வெயிட் எ மினிட், நான் ஃப்ளைட் எடுத்து கீழே வந்து பார்க்குறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் இல்லாமல் நீ கட்டுகிற எவ்வளவு பெரிய கோட்டையாக இருந்தாலும், எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும், பெயரை சம்பாதித்தாலும், ஒரு நிமிஷம் போதும், ஒரு மூச்சு போச்சுன்னா போச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இறைவன் இல்லாமல் நீ கட்டுகிற எந்த கோட்டையும் நிரந்தரமான கோட்டையே இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீ வீட்டில் இருக்கிறவங்கள மிரட்டிட்டு இருக்கலாம், சொத்து எங்க கையில் தான் இருக்கு, பட்டா எங்க கையில் இருக்கு, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். பட்டுன்னு போயிருவேன், பட்டா அப்புறம் யாருக்கு கையில் போகுதுன்னே தெரியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நல்லா இருக்கும் பொழுதே பிரித்து சந்தோஷமா கொடுத்து 4 வீட்டில் போய் சாப்பிட்டுரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இல்லைன்னா சாமிக்கு தான் சாப்பாடு வைப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இறைவன் இல்லாமல் பிளான் பண்ணி வீடு கட்டின மாதிரி கோபுரத்தையும் நகரையும் கட்டிய பொழுது இறைவன் வந்தார், அல்லது அவர்கள் இறைவனை விட்டு அவர்கள் வாழ்ந்த பொழுது அவர்கள் பேச்சில் சிக்கல் வந்தது, அவர்களுக்குள் சண்டை வந்தது, ஒருவர் பேசுவது புரியல. தற்புகழ்ச்சியோடு இருமாப்போடு நீயா நானா என்று குடும்பம் வாழ்ந்ததென்றால், உறவுகள் வாழ்ந்ததென்றால், பணி செய்கின்ற தலங்கள் இருந்ததென்றால், சண்டை சச்சரவும் நிம்மதியற்ற ஒரு நிலை அங்கு கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட். மொழிகள் ஒன்றோடு ஒன்று பொருந்தாது. நீ பேசுறது அவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுறது உனக்கு புரியாது. நீ ஒரு பக்கம் கதைப்ப, அவங்க ஒரு பக்கம் கதைப்பாங்க. அப்புறம் சண்டை சச்சரவுன்னு பிரிந்து சின்ன பிடமாகிவிடும் உன் வாழ்க்கையும் உன் குடும்பமும் நீ பணி செய்கின்ற தலங்களும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ அன்புக்குரியவர்களே, நான் எனது என்னுடையது என்று செல்வாக்கில் வாழ்ந்தால் உறவுகள் பிரிந்து, மொழிகள் புரியாது. இது ஏதோ கோபுரத்தை, ஏதோ பாபேல் கோபுரத்தை பத்தி பேசல, நம்ம வீட்டில் கோபுரம் கட்டுறோம் பாருங்க. கணவனுக்கு தெரியாமல் மனைவி கோபுரம் கட்டி கொண்டு இருக்கிறார், மனைவிக்கு தெரியாமல் கணவன் நகரை கட்டி கொண்டு இருக்கிறான், 2 பேருக்கும் தெரியாம பிள்ளைங்க கட்டிட்டு இருக்கிறாங்க, இவங்க யாருக்கும் தெரியாம தாத்தா பாட்டி வேற ஒன்று கட்டிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இறைவன் இல்லாமல், இறைவனை உன் வாழ்வில் அழைக்காமல், இருமாப்போடும் தற்பெருமையோடும் ஆணவத்தோடும் வாழ்ந்தால் அந்த கோபுரம் என்பது அங்கு கட்டி முடிக்கப்படலை. பலால் என்ற வார்த்தை பாபேல் என்ற வார்த்தைக்கு நிகரானது. கன்ஃபியூஸ் பண்ணிட்டார்ன்றதுக்கு பலால் என்றும் பாபேல் என்றால் அதே போல இவர்கள் ஒன்றோடு ஒன்று இல்லாமல் போனார்கள் என்று பொருள். பிரைஸ் தி லார்ட். புரியாத புதிராக உன் குடும்பம் இருப்பதற்கு காரணம் நான் என்ற அகங்காரம். நான் தான். இப்பயும் இருக்காங்க, சாமி நல்லா இருக்கீங்களா சாமி, ஃபாதர் அப்படி தான் சொல்லுவாங்க ஃபாதர், நீங்கள் போனாட்டி தெரியும் ஃபாதர், இந்த அம்மா நீங்கள் நினைக்கிற, இந்த ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். அப்படிலாம் இல்லை ஃபாதர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மற்றவங்களை பற்றி பேசலை, நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், அது இப்போ புரியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இறுதியான ஒரு எடுத்துக்காட்டோடு முடிக்கிறேன். தானியேல் இறைவாக்கினர் புத்தகம். அரசனுக்கும் இந்த இருமாப்பு இருந்தது. தானியேல் இறைவாக்கினர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 28 முதல் 37 வரையுள்ள இறைவார்த்தை. தானியேல் இறைவாக்கினர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 28 முதல்
37 வரை உள்ள இறைவார்த்தை. அங்க ஒரு அரசனை பற்றி பார்க்கிறோம். வானதூதர்களை பார்த்தோம். பரிசேயனுக்கு பரிசேயனுக்கு என்ன இருந்துச்சு, அகங்காரம் இருந்துச்சுன்னு பார்த்தோம். சாதாரண வீடு கட்டுறவனுக்கும் மேஸ்திரி வேலை பண்றவனுக்கும் இன்ஜினியருக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் இந்த அகங்காரம், ஆணவம், இருமாப்பு இருந்து என்று பார்த்தோம். அரசனுக்கும் இருந்தது. என்ன நடக்குது பாருங்க. 28வது வசனம் நெபுகத்நேசரை பற்றி பார்க்கிறோம். தானியேல் அரசன் நெபுகத்நேசருக்கு கனவுகள் வருகிற பொழுது விளக்கி சொல்வார். இப்படி ஒரு கனவு, 2 கனவு என்று விளக்கி எல்லாம் சொல்லி முடிக்கிற பொழுது அதுக்கடுத்து 28வது வசனத்துல என்ன நடக்குது என்று பாருங்க. அரசன் நெபுகத்நேசருக்கு அனைத்தும் நேர்ந்தது. ஓராண்டு சென்ற பின் கடவுளுக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தார் நெபுகத்நேசர். அந்த அரசன் 1 வருஷம்தான் போச்சு. ஒரு நாள் அரசன், புது வருஷம் பிறந்துச்சு 2025, காலையில் எந்திரிச்சு இந்த அரசன் அப்படியே மாடி மேலே ஏறி நடக்கிறான். ஒரு நாள் அரசன் பாபிலோன் அரண்மனையின் மேல் மாடத்தில் உலவிக் கொண்டிருந்தான். மேலே நடக்கும் பொழுது அப்பொழுது அவன், என் வலிமையின் ஆற்றலால் அரசன் வாழும் ஆளுகையாகவும் எனது ஆட்சியின் மகுடமாகவும் நான் கட்டி எழுப்பியதென்றோ இந்த மாபெரும் பாபிலோன். இது எல்லாத்தையும் நான் தான் கட்டினேன் அப்படின்னு மனசுல தாங்க நினைக்கிறான். என்ன நடக்குது பாருங்க அடுத்த வசனமே. இந்த சொற்களை அரசன் சொல்லி முடிக்கும் முன்பு, நான் தான் இந்த வீட்டை கட்டி முடிச்சேன், நான் தான் வேலையை வாங்கினேன், நான் தான் எல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே என்ன நடந்துச்சு அடுத்த வசனம் வாசிங்க. வானத்தில் இருந்து ஒரு குரல் ஒலி கேட்டது. நெபுகத்நேசர் அரசனே, மை டியர் கிங் நெபுகத்நேசர். அடுத்து உனக்கு தான் இந்த சொல். என்ன சொல்? உன்னுடைய அரசு உன்னிடமிருந்து அகன்று விட்டது. நீ எப்ப நீ தான் எல்லாம் செஞ்சு நினைச்சியோ அப்பயே உன்னிடமிருந்து இது எடுக்கப்பட்டு விட்டது. அடுத்து அவனுடைய நிலைமை என்னன்னு பாருங்களேன். அவன் மனித சமுதாயத்தினின்று நீ விரட்டப்படுவாய். எப்ப நீ என்ற அகங்காரம் உனக்கு வருதோ ஒருத்தனும் உன்னை மதிக்க மாட்டான். மனித சமுதாயத்தினின்றே நீ விரட்டப்படுவாய். தொடர்ந்து மாடு போல புல்லை மேய்வாய். வெஜிடேரியன் தான். மனிதர்களின் அரசை உன்னதரே ஆள்கிறார் என்றும் நீர் விரும்பியதற்கேற்ப அனைத்தையும் தந்தருளார் என்று நீ உணர்ந்து கொள்ளாததுனால 7 ஆண்டுகள் இந்த இதே ஒரு நிலையில் நீ வாழ்வாய். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து 34வது வசனம். குறித்த காலம் கடந்த பின் நெபுகத்நேசராகிய நான் என் கண்களை வானத்திற்கு உயர்த்தவே. பாருங்க, விண்ணகத்தை இப்பதான் பார்க்கிறான். இறைவனை பார்த்து பகுத்தறிவு பெற்றவனாக நான் ஒன்றும் இல்லை என்று புரிந்து கொள்வதற்கு ஒரு சில நேரங்களில் உன் வீழ்ச்சிகள் உனக்கு காரணமாக இருக்கும். நான் என்ற கர்வத்தில் இருக்கிற பொழுது ஒரு வீழ்ச்சி தான் மீண்டும் நீ ஒன்றும் இல்லை என்று புரிந்து கொண்டு, ஒரு நோயாக இருக்கலாம், ஒரு எதிர்பாராத கடனாக இருக்கலாம், உன் வாழ்வில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு கிரைசிஸாக இருக்கலாம். இப்படி வருகிற சூழலில் தான் நீ ஒன்றும் இல்லை, பெரிய பலசாலி என்று நினைத்தாய். ஒரு நோய் வருகிற பொழுது, விழுகிற பொழுது உனக்கு புரியும், ஐயோ இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. வானத்தை அன்னார்ந்து பார்த்தான், பகுத்தறிவு கிடைத்தது. அதுக்கடுத்து அவனுடைய வாழ்க்கையில் வந்த மாற்றங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். நானோ உன்னதரை வாழ்த்தி என்றும் உள்ள கடவுளை புகழ்ந்து போற்றினேன். கடவுளை போற்றி துதிக்க ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து அவரது ஆட்சுரிமை என்றும் அழியாது. என் ஆட்சுரிமை அழிஞ்சிரும்னு அர்த்தம். 35வது உலகின் உயிர்கள் அனைத்தும் அவர் திருமுன் ஒண்ணுமே இல்லை. அரசனாக இருந்தாலும் நான் ஒன்றும் இல்லை. அவர் தாம் விரும்புவதையே செய்வார். அவரது வலிய கை தடுக்கவோ நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை செயல்களை பற்றி வினவவோ எவராலும் முடியாது. 36வது வசனம். அதே நேரத்தில் என் பகுத்தறிவு எனக்கு மறுபடியும் அருளப்பட்டது. பாருங்க, பகுத்தறிவு பெற்றவனாக அவனுடைய நிலைமையை பரிந்து கொண்ட பொழுது முந்தைய நிலைமையை விட மேலான ஆசீர்வாதங்களை இறைவன் தருகிறார். இறுதி வசனத்தோட முடிப்போம். 37வது வசனம். நெபுகத்நேசர் ஆகிய நான் விண்ணக அரசை போற்றி புகழ்ந்து ஏத்தி பாடுகிறேன். அவருடைய செயல்கள் யாவும் நேரியவை, அவருடைய வழிவகைகள் சீரியவை. அடுத்து ஒரு வசனத்தோட முடிக்கிறோம். ஆணவத்தின் வழி நடப்போரை அவர் தாழ்வுறச் செய்வார். அன்பு பிள்ளையே, ஆணவத்தோடு நாம் வாழ்ந்தோம் என்றால், நீ எந்த நிலையில் இருந்தாலும், நீ வானதூதராக இருந்தாலும், நீ பரிசேயனாக படித்தவனாக இருந்தாலும், நீ எல்லாம் கட்டடக்கலைகளும் திறமைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்ற பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருந்தாலும், ஆணவம் கூட இருந்துச்சுன்னா, நீ அரசனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தாழ்வுருவாய். என்று நீ ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கிறாயோ, என்று அன்னை மரியாளை போல இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று அர்ப்பணிக்கிறாயோ, அப்பொழுது நீ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாய். பிரைஸ் தி லார்ட். அதனால் இந்த ஒரு கருத்துக்காக ஜெபிப்போம். எப்பொழுதும் இறை முன்னிலையில் நான் ஒன்றும் இல்லை
என்ற அந்த ஒரு மனநிலை. ஒரே ஒரு வார்த்தை தாழ்மையை பற்றி. தாழ்மைனா ஒன்றுமே இல்லை, ஐயோ அப்படின்றதில்ல. உண்மையாக நேர்மறையாக வாழ்வது. என்னிடம் எது இருக்கிறது, என்னிடம் பலம், என்னுடைய பலவீனம் எது என்று புரிந்து கொள்வது. வின்சென்ட் யார் சொல்வார், ஹியூமிலிட்டி இஸ் ஜஸ்ட் a simplicity of accepting things as it is. உண்மையை உண்மையாக ஏற்றுக்கொள்வது. நான் ஒரு குருவானவர்லாம் இல்லை, நான் பிரதர் தான் அப்படிலாம். நான் ஒரு குருவானவர். நம்முடைய நிலைமையையும் நம்முடைய செல்வாக்கையும் நம்முடைய பலத்தையும் பலவீனத்தையும் புரிந்து கொண்டு இறைவன் தந்ததை நன்றியுணர்வோடு ஏற்றுக்கொள்வதும் உண்மையாக நேர்மறையாக செயல்படுவதும் அதுவும் தாழ்மை எளிமைதான். பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரு மனநிலைக்காக ஜெபிப்போம்.